ஆதி காலத்துல யாருக்கு வேணுமோ அவன் விழுதா வரைச்சா சாப்பிட்டான். நிலம் ஃப்ரீயா இருந்தது. இப்போ அந்த நிலமெல்லாம் பணத்தால உரிமையாக்கப்பட்டு விட்டது. இல்லவே இல்லை, நிலம் ஃப்ரீயா இல்லை. அதனால ஒன்று அரசாங்கம் வழிவகுக்கணும், இல்லை செல்வந்தர்கள் திட்டமிட்டு வழிவகுக்கணும். உழைப்பு இருக்கிற உழைப்பவர்கள் இருக்காங்க. இந்த ஒரு பெருநோக்கத்தோட திட்டமிடக்கூடிய அரசியல் தலைவன் வந்தால் அது முடியுமா? அது அவ்வளவு லேசா இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்வாதிகாரத்திலும் வராது. டெமோக்ரசி என்று சொல்லக்கூடிய குடியுரிமையில கூட வராது. ஏனென்றால் இந்த குடியுரிமை என்ற டெமோக்ரசி என்று சொல்றமே சுதந்திர ஆட்சி, அங்க கட்சி ஆட்சிகள் இருக்கு. எந்த கட்சி எடுத்தாலும் சரி, நீங்க 5 பாவத்தில இருந்து ஒரு கட்சி விலக முடியாது. எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்த உடனே தனக்கு ஒத்துழைத்தவர்களுக்கு என்னென்ன உதவி செய்ய வேண்டுமோ அரசியல் சலுகை வச்சு செய்தாகணும். தான் கடன் வாங்கி தோத்த இந்த கேம்பிளிங்ல தோத்த பணத்துக்கு அவ்வளவு ஈடுகட்டி ஆகணும். 2வது. 3வது, எதிர்கட்சி தலையெடுக்க விட்டாலும் என்னென்ன செய்யணுமோ அரசியல் சலுகையில அதை செய்து கொண்டே இருக்கணும். 4வது, அடுத்த எலெக்ஷனுக்கு நானே வர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்தாகணும். 5வது, எனக்கு கை தூக்கிறதுக்கு என்றே ஒரு குண்டர் அணி ஒன்று நான் தயார் பண்ணி வச்சுக்கணும். இந்த 5 பாவத்தில் இருந்து இந்த உலகம் முழுக்க உள்ள எந்த கட்சியாயிரும் டெமோக்ரசியில உலகத்தில் எங்க ஒண்ணா இருக்கணும். இது நீக்கதான் முடியுமா? ஒரு நல்லவனே வர்றான்னு வச்சுங்க, அதுக்கு முன்னே ஒரு ரேக்கெட்டு பாடமாயிருக்குத, அவனை ஒழிச்சு விடுவாங்களே. அதனால அதை மாற்றப்பட முடியாது. அதனால நான் சொல்றேன், இந்த உலக சமாதானத்தை பற்றி இரவும் பகலும் உற்றுற்று ஆராய்ந்தேன். உலக சமாதானம் அது எப்படி எப்படி நான் ஆராய்ந்து பார்த்திருக்கேன்னு உலக சமாதானம் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு அது கையில இல்லை. இப்ப அந்தர்களுடைய வேகம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அடுத்த ஆண்டு இப்போ நான் போய் வர பயணத்தில இருந்து எப்படியோ அதனுடைய மூலதனம் வச்சு அதை எடுத்துடலாம், அதை கொண்டு வந்துடுறேன். அதை படிச்சதுன்னா ஒரு சிந்தனைக்கு தூண்டுகோல் வரும், அரசியலால வர. இன்னும் உலக அமைதியை பற்றி எல்லாம் பேசுறாங்க. நானே உலக சமாதானத்தை பற்றி ஐக்கிய நாடு சபையில நம்முடைய சங்கத்தினுடைய கொள்கையை பற்றி பேசணும்னா நம்புவாங்களா? இங்க நம்புறது வருது. ஆனா அவர்களே போட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கைகள், விளம்பரம், அதுல நான் கொடுத்த என்ன பேசியிருக்கணும் அந்த பேச்சினுடைய கருத்தை எல்லாம் விளக்கியிருக்கேன். அதனால அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அங்க யார் இருக்கான்? அரசியல்வாதிகள் இல்லையே உட்கார்ந்துட்டு இருக்கான். எங்க போனாலும் அங்கதானே இருக்கான். அவன் நல்லது அங்கே வெட்டி விட்டுட்டு அதுக்கு பேர் வீட்டோ பவர். ஏதேனும் ஒரு முக்கியமான சமாதானத்துக்கு வர வேண்டியதுன்னா வீட்டோ பவர். அதனால முடியாதுன்ற. நான் எதுக்காக சொல்றேன்னா, ஆன்மீக அறிவை உயர்த்தி ஒவ்வொரு மக்கள் உள்ளத்திலேயும் எல்லாம் வல்ல இறைவனே குடியிருக்கிறான். யாருக்கும் தொல்லை இல்லாத, தொந்தரவு இல்லாத, ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் என்ற ஒரு தெளிவு மனிதனுக்கு பிறந்து, அந்த தெளிவுபடி வாழ்வதற்கு சமுதாயத்தில வாய்ப்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு திட்டம், அதற்கு தக்கவாறு குழந்தைகளை வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு. இது வந்தால் ஒழிய உலக சமாதானம் வருமா? அரசியல்வாதிகள் சமாதானம் பேசுறான், தீட்டிக்கிட்டே கத்திய. நான் சமாதானம் தான் போனேன். எனக்கு திடீர்னு வந்துட்டா நான் என்ன பண்றது? அதுக்காக நான் தீட்டிட்டேன்.